இது வரைக்கும் 1,32,000 தான் பே பண்ணி நம்ம அங்கே போயிருக்கோம் விசாக்கு. ஆமாம். இப்போ 88 லட்சம். 88 லட்சம், அதுவும் ஆமாம் சொல்லும் போதே பயமா இருக்கு. அது வருஷத்துக்கு 88 லட்சமா இருந்தது, அது இப்போ ஒன் டைம். அதான் இப்ப என்னோட கேள்வி அதுதான், இந்த 88 லட்சங்கிறது ஒரு வருஷத்துக்கா? இல்ல அது வந்து ஒரு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரினியூவல் சைக்கிள். அது வந்து கிட்டத்தட்ட நிறைய அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 to 4 years வச்சுக்கோங்களேன். 3 to 4 இயர்ஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அந்த 3 to 4 இயர்ஸ்ல இப்போ நான் வந்து எக்ஸ்ன்ற ஒரு இப்போ கூகுளுக்கு போறேன் வேலைக்கு H1Bல. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் கூகுள்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர் விசான்னு பேரு. H1Bயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திருப்பி 88 லட்சம் கட்டணுமா அப்படின்றது தெரியல. அந்த கேள்வியும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கே இன்னும் யோசிக்கல அவங்களே. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போதான் இண்டஸ்ட்ரியிலேருந்து எழுப்புறாங்க. ஸோ இப்போ அது ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிவியலான இஷ்யூஸ். பட் லார்ஜர் இஷ்யூ என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ஏன் இந்த சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக 2 விஷயம். ஒன்று, நம்ம ஃபாரின் பாலிசியை கரெக்டாக பண்ணலை. நிறைய வேலை பண்ண வேண்டியங்க பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து தே ஷுட் பி அக்கௌண்டபிள் ஃபார் இட். சம்படி ஹேஸ் டு பி ஃபயர்டு. இந்தியாவுடைய somebody has to be fired for this because there is a goof up. That is one. We cannot say நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம மேலே போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா that will be like you should be knowing. That is your main job. இப்போ உங்களுக்கு வேற வேலை, உங்களுக்கு நியூஸ் வேலை இருக்கு, எனக்கு என் கம்பெனி ரன் பண்ற வேலை இருக்கு, ஃபாரின் அஃபேர்ஸ் வேலை பண்றவங்களோட வேலையே இதுதானே. இது மாதிரி என்ன வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்க வேண்டியது அவங்களோட வேலை. ஸோ அது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து லாங் டேர்ம்ல ஏன் இந்தியர்கள்லாம் அங்கே போறாங்க? ஆர்டிஃபிஷியலாக அவங்களை நிறுத்த முடியாது, ரூல் போட்டு நிறுத்த முடியாது. யூ ஹேவ் டு சால்வ் த ரியல் ப்ராப்ளம் லைக் வாட் சைனா ஹஸ் டன். சைனா என்ன பண்ணியிருக்கான்? ஏன் சைனாலேருந்து அந்த நம்பர் குறைஞ்சிது? ஏன் குறைஞ்சதுன்னா அவன் ரூல்லாம் மட்டும் போடலை. அவன் ரொம்ப சிம்பிளாக 2 ஒன்று பண்ணான். ஒன்று, அங்கே லோக்கலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டான். ரெண்டாவது, குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி இந்தியா வரணும்னா இன்னும் எத்தனை வருஷம் சார் ஆகும்? அது வருஷத்தினால ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட பாலிசி தான் நம்மளோட ப்ராப்ளம்.